ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த கதையில் சில விஷயங்களை நம்மளாவே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 6. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அந்த இன்ஃபீரியா பாலியார்ட் அப்படிங்கிறவனுக்கு செக்யூரிட்டியாக போயிட்டு இருக்கான். அவன் கூடவே மற்றவங்களும் போயிட்டு இருக்காங்க. பீட்டர், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபீரியா கேட்குறான். ஓமான், நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோட்ட கேட்குறான். இப்போ எல்லாருமே அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பீட்டர் சொல்றான். இந்த ஆர்மர்ல இருக்கும்போது என்னால் அவ்வளவா மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஒரு மேல பிரச்சனை கையை மீறி போச்சு அப்படின்னா நாகரா பாத்துக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹே நாபே, கவலைப்படாத, எந்த பிரச்சனை வந்தாலும் மாமன் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லவும் பதிலுக்கு நாபே அவனை கலாச்சி விட்டுருதா. நம்ம வைஸ் கிங் ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லுவோம். வைஸ் கிங்னா என்ன நம்ம ஹீரோ கேட்குறான். அது ஒரு புத்திசாலியான கிரீச்சர். அதோட நகங்களை வச்சு நம்மளை கொண்டுரும். அப்படி ஒருவேளை அதில் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோட வாலில் ஒரு பாம்பு இருக்கு, அதில் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பாலையார் சொல்றான். இங்க நாசரேத்தில் வந்துட்டு டமியார்ஜ் வந்து நம்ம ஹீரோவோட ரூம்ல போயிட்டு கதவை தட்டுறான். ஆல்பர்டோ, உனக்கு நிறைய வேலை இருக்கு, எங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், என்னோட ஸ்மெல்ல இந்த இடம் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கேன். மாஸ்டர் திரும்ப வந்து இந்த பெட்ல படுத்தாரு அப்படின்னா என்னோட ஸ்மெல் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஆனா மாஸ்டருக்கு தான் தூக்கமே தேவையில்லை, அவர் தூங்கவே மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு டம்மியர் சொல்லவும், ஆனாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாதிரியே ஒரு தலவாணியை செஞ்சு வச்சிருக்கா. மாஸ்டருக்கும் எனக்கும் குழந்தை பிறந்தா கியூட்டா இருக்குமா அப்படின்னு அவ கேட்கவோ, கண்டிப்பா கியூட்டா இருக்கும் டம்மியர் சொல்லி காமெடியா இவங்க பேசிட்டு இருக்காங்க. எதிரிங்க நம்ம பக்கத்துல நெருங்கினா அலர்ட் பண்றதுக்கு கூட மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல மாடர்ன் டெக்னாலஜி இல்லைனாலும் மேஜிக் எல்லாமே இந்த இடத்துல ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு தானே, நீ ரொம்பவும் ஜாலியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தங்க கேட்கவும், நான் போய் டென்ஷன் ஆயிட்டு இல்லைன்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவளை தடுக்கவும், அப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ்வர் தான் நினைச்சேன் அப்படின்னு அவ சொல்லவும், இல்ல லேடி ஆல்பிடோ தான் இவரை ரொம்பவும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், ஹே நான் போய் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை தடுக்கிறான். மிஸ்டர் லோக்ரோட், நீங்க எங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பீட்டர் வந்துட்டு இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம், அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பார்த்தா காப்ளின்ஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துல வந்துட்டாங்க. அதுல பெரிய லெவல் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மிஸ்டர் மோமான், நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க, ஃபர்ஸ்ட் நாங்க இறங்குதோம், அதுக்கப்புறமா நீங்க பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டரோட டீம் பிளான் போடுறாங்க. நம்ம இதை எப்பவும் பண்ற அதே மாதிரியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுங்க. மிஸ்டர் மோமான், எங்க பிளான்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பீட்டர் கேட்கறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பீட்டரோட குரூப் வந்துட்டு பிளான் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரே ஒரு காப்ளினை தடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்னடானா அசால்ட்டா போயிட்டு நிறைய காப்ளினை ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல கொண்டுதான். ஹே, அது அடமான்டியம்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை பழக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே நிக்காம வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுங்களை ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல 2 துண்டா வெட்டிடுறான். பீட்டரோட டீமும் வந்துட்டு சின்ன சின்ன காப்ளின்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய காப்ளின்ஸையே நம்ம ஹீரோ ஈஸியாக தோக்கடிக்கவும் மற்ற காப்ளின்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நாபே நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், செயின் தண்டர் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டாக்கை தான் யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் 2 காப்ளினா கொள்ளுதா. இப்போ ஒரு வழியா சண்டை முடிஞ்சிருச்சு. அடிப்பட்டவங்களுக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட காது வேல்யூபிள் ஆனதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். இல்ல இதை வெட்டி கொண்டு போய் கொடுத்தா கில்டுல காசு தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் அதை வெட்டி எடுத்துக்கிட்டான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாருமே நீ சூப்பரா சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் இதே மாதிரி சண்டை போடுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஐயோ, இதை சாப்பிட்டா எலும்பு கூடு வழியா உள்ளெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நாபே சாப்பிட வேண்டி தானே, நான் வேணா ஊட்டி தரவா அப்படின்னு நம்ம கேட்கவும் அவ டென்ஷன் ஆவரா. எல்லாரும் நம்ம ஹீரோட்ட கேட்கறாங்க. இல்ல ஒரே நாள்ல இத்தனை உயிரை கொண்டுட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு தோணல அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். உங்க கொள்கை உண்மையிலேயே சிறந்ததா இருக்கு மிஸ்டர் மோமான் அப்படின்னு சொல்லவும், ஆமா உங்க டீமுக்கு ஏன் ஸ்வாட்ஸ் ஆஃப் டார்க்னஸ்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாருமே வந்துட்டு சொல்ல தயங்குறாங்க. அப்ப அந்த பீட்டர் வந்துட்டு இது அந்த 13 லெஜண்ட்ல ஒருத்தரோட பேரு அப்படின்னு சொல்லவும், ஐயோ இதை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லையே, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கவும், நான் இதை பற்றி கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி நாபே சொல்கிறா. அந்த 13 லெஜண்டில் இவரும் ஒருத்தர். ஸ்வாட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்வாட் அவர்கிட்ட இருந்தது. அதில் டார்க் மேஜிக் தான் அந்த ஸ்வாட் ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் அதை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக தான் இப்போதைக்கு இந்த டேகரை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சென்டிமெண்டலாக அதை வச்சிருக்காங்க. ஆமாம், அட்வென்ச்சரர்ஸ் ஆனாலே எல்லாரும் இப்படி தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாலையாட் கேட்கவும், ஆமாம் நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தமையாக இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் அது உண்மைதான், ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நானும் ஒரு காலத்தில் வீக்காக இருந்தேன். அப்போ அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என் ஃபேமிலி மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட இருந்தாங்க. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கவலைப்படாதீங்க, அவங்களே மாதிரி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்லவும், அவங்களே மாதிரி ஒருத்தங்க கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோ அங்கேருந்து தனியாக போகவும் நாபேவா அவன் பின்னாடியே போகிறா. அந்த சின்ன பையனை ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை எப்போவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அப்படிதானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் மனசுக்குள்ள நினைக்கிறான். மோமானு நீ கஷ்டப்படுத்திட்ட, அதை திரும்ப எடுக்க முடியாது, ஆனால் இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் அந்த சின்ன பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க.
ஹே மோமன் இன்னைக்கு வேற லெவலில் ஃபைட் பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு பேலையா டாப்பிக்கை மாத்திரம் அவன் அடமாண்டியம் லெவலுக்கு இருப்பான்னு நினைக்கிறேன், ராயல் நைட்ஸே தோக்கடிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லவும் மோமான் அடமாண்டியம் அட்வென்ச்சரர்ஸ் லெவலுக்காக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் ஆமாம் கண்டிப்பாக அவனோட ஃபேஸை நாங்கள் பார்த்ததுலேயே தெரிஞ்சுது அவன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன்னு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னது அவன் ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்களா, அவன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேலையாட் ரொம்பவும் ஆர்வமாக கேட்குறான். இல்லை நாங்கள் அதை பற்றி அவன்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக பொண்ணுங்கள்லாம் அவனுக்கு விழுந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த சொல்லவும் எந்த பொண்ணுக்கு தான் அவனை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பேலையாட் வந்துட்டு ஆமாம் மோமானை எல்லா பொண்ணுக்குமே பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் கண்டிப்பாக அவன் வீரத்தை தான் நீயே பார்த்தல அப்படின்னு சொல்லி பீட்டர் சொல்கிறான். உடனே பேலையாட் சோகமாகவும் எல்லாரும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம போகிற வில்லேஜில் எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு இருக்கா, அவளுக்கும் மோமான பிடிச்சி போயிடுச்சுன்னா அதான் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஓ இதுதான் மேட்ரா, கவலைப்படாத நான் உனக்கு டிப்ஸ் தரேன் அப்படின்னு நம்ம பேச வர்றதுக்குள்ள பீட்டர் கட்டையை கொண்டு அடிக்கிறான். ஹே கவலைப்படாத கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவனை ஆறுதல் படுத்துறாங்க. அந்த சின்ன பையன் என்னதான் சிரிச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் சோகமாக இருக்கான். நம்ம ஹீரோ வானத்தை ரசிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த எராந்தல் சிட்டிக்குள்ளே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து எல்லா சோல்ஜர்ஸையும் கொண்டுட்டு இருக்கா, எல்லா மேஜிக்கல் ஐட்டத்தையும் யூஸ் பண்ணுற அந்த பையனுங்க அப்படின்னு அவ கேட்கவும் உண்மையிலேயே இன்ஃபீரியா பாலியல் இங்கே இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லைனா மற்றவங்கள்ட்டனால கேட்டு பாருங்க என்னை உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லவும் எனக்கு ஆனால் கொல்றது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவள் பேசிட்டு இருக்கா. அவன் பயந்து ஓட ஆரம்பிக்கான். ஏய் நான் உன்னை போகவே சொல்லலையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவனை குத்தவும் அவன் வந்துட்டு இவா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கிறான். அன்டெட் நைட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மொட்டை தலையை ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னா நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கவும் இதை மட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன்னா நான் இம்மார்டலாக மாறிடுவேன், அதுக்கப்புறமா இந்த ஊர் ஃபுல்லாக அன்டெட் ஆர்மி தான் நடந்துட்டு இருக்கும், இந்த ஸ்டோனை வச்சு அன்டெட் ஆர்மியவே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே அவன் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ணுறா. பார்த்தா ஒரு எலும்பு கூடு வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. நீ இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. பிளாக் ஸ்கிரிப்சரில் இருக்கிற திறமசாலிங்களில் இவ்வளோ ஒருத்தி, ஆனால் அவளோட லவ்னால இப்படி மென்டலாக மாறிட்டா. சரி என்னோட அன்டெட் ஆர்மியை நான் ரெடி பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தலையை நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மொட்டை தலையை மட்டும் இந்த ரிச்சுவலை முடிச்சிட்டா அப்படின்னா நம்ம ஹீரோக்கு ஈக்குவலாக இவன் பவர்ஃபுல் ஆயிடுவானா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இப்போவும் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். லவ் யூ கைஸ், டாடா பாய்.